நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டான்ஸ் மாஸ்டர் நான் வந்துட்டேன். இந்த டான்ஸை கத்துக்கிறதுக்கு இந்த கத்துக்குட்டிகளை இன்னும் காணோம். அது அப்படித்தான். முதல்ல சான்ஸ் வேணும்னு கேட்கும்போது 6 மணிக்கே ஸ்டுடியோவில் வந்து உட்காந்துக்குவாங்க. கொஞ்சம் ஒரு 2-3 எபிசோடு பண்ணி கொஞ்சம் ஷோலாம் பண்ண ஆரம்பித்தோடனே நம்ம வந்து அப்பா டேட்ஸ் கொடுப்பா ஷூட்டிங் வைக்கணும், டேட்ஸ் கொடுப்பா ஷூட்டிங் வைக்கணும் கெஞ்ச விட்டுருவாங்க. ஒருத்தர் இப்படி தான் டேட்ஸ் கொடுன்னு கேட்டது. துபாயில் தான் சார் இருக்கேன். வரும்போது 5 கிலோ வேணுமா 10 கிலோ வேணுமா, கொட்டை எடுத்தது வேணுமா கொட்டை எடுக்காது வேணுமா வாங்கிட்டு வரேங்கிறான். இப்படியெல்லாம் என்ன பண்ணுறது? நம்மளாம் படைப்பாளிகள்ல இதெல்லாம் தாங்கித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. நான் எனக்கு இருக்கிற சின்சியாரிட்டி எவனுக்குமே இல்லை. ஏப்பா டான்ஸ் கற்றுக்க யாரா பாத்தியா? வாப்பா. ஏப்பா தர வழுக்குதா? இல்ல மாஸ்டர், உங்களுக்கு மரியாதை மனசுலயே இருக்கட்டும். மைக்க கரெக்டா புடி. சரி ரைட், நான் சொல்ற மாதிரி செய்ய. இப்ப நீ எதுல ஆடி இருக்க? என்ன இப்படி கேட்டீங்க? விஜய் டிவில ஜோடி சீசன் டைட்டில் வின்னர் நான் தான். அப்படி இல்ல 7th எலிமினேஷன் ஆனேன்னு சொன்னேன். நீ ஆடினது எங்க பார்த்த? நீ அழுதுதான் நிறைய பார்த்த. அதே நீ ஆடி ஜனங்க ஆனந்த கண்ணீர் விட்டாங்கல்ல, அத சொல்றேன். பெருமையா சொல்லுங்க. சரி சரி, எங்க உன்னோட ஜோடி? ஜூ. முகம் ஒரு மாதிரியா இருக்குன்னு ஜூக்கே அனுப்பிச்சிட்டீங்களா? ஐயோ இல்ல மாஸ்டர், நான் உங்களை பிரியமா செல்லமா ஜூ அப்படின்னு கூப்பிடுவேன். அவங்க எப்படி உன்னை செல்லமா புள்ளமா ஜூ 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 பிச்சு புடுறேன். இல்ல மாஸ்டர், நீங்க டான்ஸ் ஆட வரீங்களா இல்ல செல்லமா மாத்தி மாத்தி கூப்பிட்டு வரீங்களாடா? இல்ல மாஸ்டர், ஜோடி அப்படிதான் கூப்பிடுவேன். சரி சரி. ஏமா நீ எதுல ஆடி இருக்க? நான் பெர்ஃபார்ம் பண்ணது நீங்க பார்க்கவே இல்லையா? ஆமாமா பாத்துர்க்கேன். நல்லா தான் ஆடுறேன். இந்த மூஞ்சி ஜோடில ஆடும்போது பாத்துருக்கீங்க. இது கூட தான நானும் ஆடி இருக்கேன். அப்ப நீங்க பார்க்கலையா? என்ன பாத்தீங்கல்ல? உன்னை விட அவன் சுமாரா தான் ஆடுறான். நல்லா ஆடுறீங்க ரெண்டு பேரும். சரி சரி ரைட். இப்ப நான் இப்போ சொன்ன ஸ்டெப் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆடிடுவீங்கல்ல? எங்க ஸ்டார்ட் தி மியூசிக். நிறுத்துங்கப்பா. நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்பாடா இது? நான் சொல்லி கொடுத்ததா ஆடாம என்னென்னமோ நீங்களா குலுக்கிட்டு இருக்கீங்க. ஏய் இப்படி எல்லாம் ஆடுனீங்கன்னு வச்சுக்கங்க, ஃபைனலுக்கு இல்ல குவார்டர் ஃபைனல் கூட போக முடியாது. ஐயோ உங்களை எல்லாம் பிளான் பண்ணி நான் இந்த ஜோடி சீசன் 7 டைட்டில் வின்னர் ஆகலான்னு பாக்குறேன். முடிய மாட்டேங்குது. ஐயோ பாரியாத்தா, நீதாமா இவங்களுக்கு பக்கத்தோலையா இருந்து காப்பாத்தி நல்லா டான்ஸ் ஆட வைக்கணும். உனக்காக ஒரு தேங்காய் உடைக்கிறேன் நானு. இன்னும் ஏற்கனவே உடைச்சு வச்சுக்க. அம்மா அம்மா நல்லபடியா தேங்காய் மட்டும் உடையணும். அம்மா யார் அவன் பல்ட்டி அடிச்சுட்டு போறீங்களா? பல்ட்டி மட்டும் தான் அடிப்பியா இல்ல வேற ஏதாவது அடிப்பியா? விடுவாங்கண்ணா. இல்லண்ணா பெல்ட் மட்டும் இல்ல, நல்லா கவுண்டர் அடிப்பேன். அது நல்லா இல்லைன்ட்டானா அவங்கள போட்டு அடிப்பேன். நல்லா அடிக்கிறேன். ஆமா என்ன இந்த பக்கம்? நம்மளுக்கு டான்ஸ் ஆட ஆசைனா அதான் வந்து போட்டுக்கலாம். எது ஜோடியில நீ ஆடணுமா? ஆமாங்கண்ணா. காமெடி பண்றாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமாப்பா. அட ஜோடி டான்ஸ் அப்படி ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கறேன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணலாம். ஆனா அதுவும் இல்லையா, இந்த ஆடியன்ஸ்ல உட்கார்ந்து கை தட்டுங்கன்னு சொல்லி அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஜோடியில எல்லாம் நீ ஆடுனா அதெல்லாம் பெரிய வித்து. என்ன அதுக்கெல்லாம் நீ ஆசைப்படாத. சரி நீங்க பொசிஷன் வாங்க. ஆக்ட் கொடுத்து பாருங்க நம்மளுக்கு. அட என்னையா டான்ஸ்ங்கற? ஆமா அப்படி நீ டான்ஸ் ஆடி என்னதான் பண்ண போற? யாரு ராதா அக்கா பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்துக்க போறியா? இல்ல. அப்புறம் கல்யாண் மாஸ்டர் கிட்ட என்ன அசிஸ்டண்டா சேர போறியா? அதுவும் இல்ல. ஆனா என்ன தடாடா பண்ண போற? அவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்கள தூக்கிட்டு நம்ம ஜட்ஜா உட்கார்றா. ஏய் இதோ ஆடுறாங்களே டான்ஸ் கண்டஸ்டன்ட்ங்க. ஆமா. இவங்கள கமெண்ட்ஸ் நம்ம சொல்லுங்கண்ணா. அடங்குண்ணியா எவ்வளவு பெரிய ஆசை பத்தியா? டேய் இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. ஆமா இதெல்லாம் உன்னால முடியுமாடா? அட முடியும்னு நினைச்சதுனால்தான் கண்டக்டர் சூப்பர் ஸ்டார் ஆனாரு. கமல் சார் விஸ்வரூப படம் எடுத்தாரு. அட முடியும் நினைச்சதுனால்தான் பல வெற்றி படம் கொடுத்துட்டு மக்கள் கனவு கண்ணியா உட்காந்துருக்காங்க நம்ம ராதா மேடம். பல கோரியை கொடுத்து உட்காந்துருக்க கல்யாண மாசம். அட முடியும். அட முடியலப்பா. சரி டான்ஸுங்கிற உனக்கு டான்ஸ்ல என்னதான் தெரியும்? நமக்கு எம்ஜிஆர் டான்ஸ் வந்து எம்ஜிஆர் டான்ஸ் தெரியுங்கண்ணா.
அப்புறம் சிவகார்த்திகை டான்ஸ்ல இருந்து சிவாஜி கணேசன் டான்ஸ் வரைக்கும் தெரியுங்கண்ணா. சரி இவனை ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுவான். சரி யார் மாதிரி ஆடுவா? ஆடி காட்டு பார்க்கலாம். புரியுங்கண்ணா. முதல்ல நான் சொல்றேங்கண்ணா. முதல்ல டிஆர் டான்ஸ் ஆடுனா முடிய விரிச்சு போட்டாருன்னா அது டிஆர் டான்ஸுங்கண்ணா. கரெக்டா சொல்றாங்க. கரெக்டாங்கண்ணா. அப்படியே கையை விரிச்சாருன்னா அது பாக்கியராஜ் டான்ஸுங்கண்ணா. வேற என்ன இருக்கு? டீச்சர் அடிக்கும் போது கையை காட்டி காட்டி பார்த்தா அது நம்ம சிவாஜி சார் டான்ஸுங்கண்ணா. என்னப்பா இது? டீச்சர் அடிக்கும் போது தப்பிச்சு போனோம்னா சிவாஜிங்கண்ணா எப்படி? கொஞ்சம் கை நீட்டுங்கண்ணா. ஆமாப்பா, ஆனா சிவாஜி டான்ஸ் தான். ஏன் பையன் விஷயம் தெரிஞ்சு பையன் வேற யார் மாதிரி தெரியும்? வேற எல்லா டான்ஸும் ஆடுங்கண்ணா. எல்லாம் ஆடுவியா? நெப்போலியன் மாதிரி ஆடுற பாக்கலாம். பாட்டு போட்டு ஆடுறீங்கண்ணா. பாட்டு ஒரு பாட்டை போடுங்கப்பா. நெப்போலியன் கை தட்டுமா? நடிகர்கள் எல்லாரும் மாதிரி ஆடுற இது கேஆர் விஜய் மாதிரி ஆடு பார்க்கலாம். ஆடுங்கண்ணா. அதுக்கு முடியுங்கிறா எப்படி? ஆமாங்கண்ணா. எங்க ஆடு பார்க்கலாம். பாட்டு போட சொல்லுங்க. பாட்டை போடுங்க. முடியாது அவுட்டு. ஏப்பா நீ சாதாரண ஆளு இல்லப்பா. ஏய் இவனை வச்சு நான் அந்த ஜோடி சீசன் 7 டைட்டில் வின்னர் தட்டிடுவேடா. கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க இருடா இங்க வாமா. நீ இப்படி வா. பேசாம இரு. ஏமா இதுதான் உன்னோட பேர். இனிமே இவனை வச்சு தான் நீ ஆடுற சரியா? நீ என்ன பண்ற? சாங்கா ஒரு சிங்கிள் டீ சொல்லு. மைக் எடுத்து போ. நல்லா இருக்கு. சூப்பர். சரிப்பா இப்ப நீங்க எல்லாம் நல்லா ஆடுறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு 2 ஜட்ஜஸ் வர சொல்லியிருக்கேன். நம்ம ஜோடி சீசன் 7ல கண்டஸ்டன்ட்களுக்கு மார்க் போடுறதுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க. ஆடுறதுக்கு இவங்களும் ரெடியா இருக்காங்க. பாக்குறதுக்கு நீங்களும் ரெடியா இருக்கீங்க. ஸ்டார்ட் தி மியூசிக். இன்னும் ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஆடு. ரொம்ப ரொம்ப பிரமாதமா ஆனாரு. இவங்க உங்களோட புது பேர் அவங்க? ஆமாக்கா. ஒவ்வொருத்தரும் வர நீங்க பார்க்கணும். இப்ப எப்படி எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? நீங்க எங்களுக்கு இதுதான் தேவை, இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆமா உங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணது யாரு? அக்கா சொப்புக்கா. இந்த டான்ஸ் மூமெண்ட்ஸை பார்க்கும்போது கண்டிப்பா சொப்பு தான் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும். ஏய் சொப்பு, சொப்பு வர சொல்லு. மாஸ்டர் சொப்பு அபு. சொப்பு அக்கா நல்ல நேரம் இல்லடா. அவங்க பண்ணின அந்த சாங்க்கு அவங்களுடைய காஸ்டியூம் ஓகேன்னு நினைக்கிறியா? சொல்லுடா, பேசாத சொல்லு. அக்கா இன்னொரு வாயை மூடி சொல்லு. அக்கா ஒன் மோர் போகாத, நீ நேரா எக்மோர் போயிரு. அங்கேதான் உனக்கு கோயம்புத்தூருக்கு டிக்கெட் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? அதாவது உன்னோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய எல்லாரும் பார்த்துருக்காங்க. உன்னோட அந்த லிப் மூமெண்ட்லாம் இருக்கு பார்த்தியா, அது ரொம்ப அழகாக பண்ணுறடா அப்படின்னு சொல்லி நான் முதல் எபிசோடில் சொன்னேன். அதை வச்சுக்கிட்டே எல்லா எபிசோட்லையும் அதே மூமெண்ட் தான் கொடுக்குறேன். நீ
அதை மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிக்க. கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்க. போயிட்டு வா. ரொம்ப அழகா பண்ணியிருக்கம்மா. நீ கூட அந்த வந்து இறங்கி நின்றப்ப அப்படி ஒரு பீஸ் ஒன்று கொடுத்த பத்தியாமா, அது கூட மாஸ்டர் இருக்கு, இன்னொரு கோரியோகிராஃபர் இருக்காரு, அவரு நம்ம ஸ்டேஜ் கூப்பிட்டு ஒரே சாங் 2 பேர் கொரியோ பண்ணாங்களா? வர சொல்ல வர அவங்க தான் 3 நாள் ஆடினாங்களே. ரவி, ரவி வாடா இங்க. என்னடா பண்ணிருக்க? டான்ஸ். நீ பண்ண டான்ஸா? சொல்லுடா, பேசாத சொல்லு. டான்ஸ். எனக்கு கோவம் தான் என்ன செய்வேன் தெரியுமா உனக்கு? அதாவது எல்லாரும் பாட்டுக்கு தான் கொரியோ பண்ணுவாங்க, நீ பாட்டுக்கு பண்ணிருக்க. அக்கா நீங்க சொல்லுங்க இவங்களை பத்தி எப்படிக்கா? அதான் மைக்கு கூட்டுறா. அதாவது மார்க்லாம் நாங்க இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க மார்க் சொல்லணும் அப்படின்னா யாராவது அழணும். ஏன்னா சாய் அவுட் ஆயிட்டான், அவன் நீ அழ மாட்டான். நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்க சொல்லுவோம். நடந்து முடிஞ்ச ஜோடி சீசன் 7ல சித்தார்த் பிரியாவை விட அமாவாசை 20 பாயிண்டுகள் அதிகம் என்று முன்னணியில் உள்ளார். வந்திருக்கு இப்படி வந்திருக்காங்க 2 பேரும் இப்படி வந்திருக்கு. நடந்து முடிஞ்ச ஜோடி சீசன் 7ல யுவராஜ் ஜெனியை விட அமாவாசை 50 மதிப்பெண்கள் பெற்று முன்னணியில் உள்ளார். நடந்து முடிந்த ஜோடி சீசன் 7ல 1,00,000 பாயிண்டுகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அமாவாசை. கைகுடு அமாவாசை. அமாவாசை என் பேரை காப்பாத்திட்ட, டைட்டில் வின்னராவும் ஆயிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் படி பேர் சொல்லி கூப்பிடுறேன். அப்புறம் படிதர் உன் பேரு. அப்புறம் கர்ணக்கிழமை மூஞ்சா சொல்ல முடியாது. முதல்ல சொன்னதே பரவாயில்லப்பா, மரியாதை தெரிஞ்சு போச்சு. அப்புறம் கையை போடலாமா? அமாவாசை இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன்டா அது கொஞ்சம் கூட நல்லா தெரிஞ்ச கூட ஆடித 10 எபிசோடு. அமாவாசை இதெல்லாம் தப்பு இல்ல. ஏண்டா இவ கூட நல்லா ஆட துப்பு இல்ல, அப்புறம் தப்பு இல்ல டொப்பு இல்ல. அப்புறம் என்ன நம்ம தான் வின்னரு? அவன் முடிச்சுக்கலாமா? ஒரு பாட்டை போட்டீங்கன்னா கும்பலா சேர்ந்து முடிச்சு விட்டு போயிடுவான். மியூசிக். அமுதவாணன் அண்ட் டீம், நீங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பயங்கர என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு அப்படிங்கறத வந்து நாங்க சொல்றதை விட அங்க உட்கார்ந்துருக்கிற ஜட்ஜஸ் சொல்லட்டும், அதுதான் கரெக்டா இருக்கும். ராதா மேம், நம்ம படத்துல எல்லாம் நடிக்கிறோம், ஃபேமஸ் ஆயிடுறோம், படம் ஹிட் ஆனா, பட் ட்ரூலி நீங்க வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் எந்தெந்த டைமில் எந்தெந்த ஆளுங்களை அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டயலாக்ஸ், எனக்கு இங்கேயே தெரியும் சில டயலாக்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்ப்பீங்க, ஆனால் அது கூட அவங்க இந்த கேரக்டர்லேருந்து வெளியே வராமல் என்ன அமேசிங் ஆக்டர்ஸ் நீங்கள் எல்லாம். அமேசிங். என்ன 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 என்னால் நம்பவே முடியாது. நாங்கள் எல்லாம் வந்து டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்து முன்னாடி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே வந்து டேக் 1 டேக் 2 எல்லாம் எங்களுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டேஜில் மேடையில் ஒவ்வொருத்தரோட பாடி லாங்குவேஜுக்கும் ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் தகுந்த மாதிரி அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வராமல் இவ்வளோ அழகாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும், ஒவ்வொரு சேனலில் இருக்கிற ஆளுங்களையும் எவ்வளோ அழகாக. அமேசிங். எனக்கு எப்போவுமே உள்ளுக்குள்ளே ஒரு ட்ராமா இல்லைன்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு 15 நிமிஷம் கண்டினியூஸாக ஒரு டான்ஸ் ஆனாலும் சரி, ஒரு ட்ராமா என்னால் முடியாது. பிகாஸ் மூவியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம் இல்லைன்னா ஒரு அது ஸ்டேஜில் நமக்கு இருக்காது. பட் அமேசிங். அமுதா, நீங்கள் வருத்தப்பட்டு சில விஷயங்கள் சொன்னீங்க, ஆனால் அதெல்லாம் வந்து வருத்தப்பட்டு அப்போ வந்து சும்மா புலம்புறதாக வச்சுக்கிறேன். அமேசிங் அப்பா, அமேசிங். எனக்கு இந்த ஜோடி மேடையில் நிறைய விஷயங்கள் கிடச்சில்ல. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண வந்திருக்கேன். அதில் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. இன்னும் த டைமிங். காமெடி ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறது கிடையாது, அந்த டைமிங்கோட டயலாக் பேசுகிறது. ஒரு ஆர்டிஸ்ட்டை அந்த சத்யராஜ் சாரோட கேரக்டர் அழகாக கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி எப்படி பண்ணேன் நீ? உன் டேலண்ட்டுக்கு அளவே கிடையாதுப்பா, எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அப்படி என்ஜாய் பண்ணிட்டேன். மேடம் அப்புறம் என்னை பற்றி சொல்ல சொல்லுங்க கேட்டுனே இருக்கா மேடம்.
செம்மையா கேக்குறாரு. சாய் சக்தி பத்தி சொல்லிருங்க மேடம். இல்ல சாயை கவனிச்சியா? சாய் எப்பவுமே ஸ்டேஜ்ல வந்தாச்சுன்னா அவங்கள எல்லாம் ரொம்ப கண்டினியூஸா டெவலப் பண்ண அவர்கிட்ட நம்ம பார்க்கணும். அதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பார். நீங்க பாருங்க எதுவும் பண்ண முடியல, இங்க உட்கார்ந்து தேங்காய் தின்னணும் தான். ஜூலி எப்பவுமே இந்த மாதிரி காமெடியான ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். ஆனா அது ரொம்ப பாசிட்டிவா எடுத்து பண்ற அதனால தான் ஜூலி சாய் உங்களுக்கு ரியலி ஒரு தனி இதுதான் சொல்லணும். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். எனிவே சொல்றதுக்கு வார்த்தையில தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராதா மேம். தேங்க்யூ வெரி மச். லாஃப்டர் இஸ் தி பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேடையில வந்து நிறைய இமோஷன்ஸ் நாங்க பாத்துறோம். பட் இன்னைக்கு இவ்வளவு சிரிப்பு பார்த்தோம்னா அதுக்கு வந்து நீங்க தான் பொறுப்பாளிகள். அமுதே நெப்போலியன் சத்யராஜ் சார் 2 பேரும் மாறியும் ஹேட்ஸ் ஆஃப் நண்பா. சூப்பர், அற்புதம்.